அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை. நேற்று முதல் பானிபட்டு போரோட துவக்க நாள். முதல் பானிபட்டு போர் நடந்த நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். 1526 முதல் பானிபட்டு போர் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு ஏப்ரல் 22 ஜெர்மானிய சிந்தனையாளர் தத்துவ மேதை இமானுவேல் கண்ட் அவருடைய பிறந்த தினம் என்று ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை. ஜெர்மானியைச் சேர்ந்த பிரபல சிந்தனையாளர் தத்துவ மேதை இமானுவேல் கண்ட் பிறந்த தினம் என்று. பிரஷ்யாவின் கோனிக்ஸ்பர்க் தற்போது ரஷ்யாவில் இருக்கு. அந்த ஊரில், அந்த நகரில் 1724 பிறக்கிறார். ரொம்ப முக்கியமான நபர். 1724 பிறந்தவர். தந்தை கைவின கலைஞர், கிராஃப்ட்ஸ்மேன். தீவிர மதப்பற்று கொண்டிருந்த குடும்பம் அது. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரிலிஜியஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. லத்தீன் மொழிக்கும் சமய கல்விக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஹீப்ரு மொழியை கற்ற பிறகு இமானுவேல் என்ற தன் பெயரை எம்மானுவேல் என்ற தன் பெயரை இமானுவேல் என்று மாற்றிக்கொண்டார். ஹீப்ரு மொழி இப்போ எங்கே பேசப்படுது அப்படின்னா, இப்போ சமகாலத்தில் கான்டெம்பரரி வேர்ல்டில் இங்கே இஸ்ரேலில் பேசப்படுது. பள்ளி கல்வியை முடித்த பிறகு 1740 கோனிக்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் சேர்றாரு. அங்கிருந்த பகுத்தறிவாளரான ஆசிரியர் மார்ட்டின் நட்சன் என்போரின் தாக்கம் இவருக்குள் ஆழமாக வேரூன்றியது. அங்கு தத்துவமும் கணிதமும் பயின்றார். தந்தை 1746 இறந்ததால் இவரது கல்வி தடைபட்டது. மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்ததோடு பல ஆய்வுகளையும் மேற்கொண்டார். ஒரு நண்பர் உதவியுடன் 1755 மீண்டும் படிப்பை தொடர்ந்து 1756 முனைவர் பட்டம் பெற்றார். அதே பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக 15 ஆண்டுகள் பணியாற்றினார். பல தத்துவங்களையும் கற்றுத் தேர்ந்தார். உண்மையான சிந்தனைவாதி என போற்றப்பட்டார். அதன் பிறகு 1770 தொடங்கி 27 ஆண்டுகளுக்கு தர்க்கம் மற்றும் மெய்ஞானவியல் பேராசிரியராக பணியாற்றினார். தனது பகுத்தறிவு கொள்கைகளால் மாணவர்களை பெரிதும் கவர்ந்தார். ஆனால் மத நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை போதித்ததால் ஆசிரியராக பணியாற்றவும் எழுதவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. இவரது முதல் தத்துவ நூலான தட்ஸ் ஆன் தி ட்ரூ எஸ்டிமேஷன் ஆஃப் லிவிங் ஃபோர்ஸஸ் என்ற நூல் 1749